ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் பர்பிள் வித் கோல்டன் கலர் மிக்சடாக இருக்குது. சாரியோட பார்டர்ஸ் வந்து ஒன் சைடில் இந்த மாதிரி நல்ல லென்த்தி பார்டர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் சின்ன பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரைட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது. கொஞ்சம் ஒரு செக்டு பேட்டர்னில் ஃப்ளோரல் பேட்டர்ன் மிக்சடாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நல்ல ப்ரைட்டாக கோல்டன் ஷைன் இருக்குது. அந்த சாரியோட முந்தானி பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃப்ளோரல் பேட்டர்ன் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஓவராலாகவே கோல்டன் ஒர்க் தான் நமக்கு மெஜாரிட்டியாக தெரியும். ப்ளவுஸ் பீஸுமே சேம் இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் தான் இருக்குது. அண்ட் அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ்லேயுமே சேம் இந்த அளவுக்கு லென்த்தி பார்டர்ஸ் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவ் வந்து டோட்டல் லென்த்து 11.5 இன்ச்சஸ் வரும். அதில் வந்து நமக்கு 9.5 இன்ச்சஸ் வரைக்குமே பார்டர்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஒரு 6 to 7 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி நெட் கிளாத் வர மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்திருக்கோம். ஷேப் பார்த்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரேண்டம் கட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் கீழே வந்து பார்டர் ஒர்க்குக்கு 3 லைன் ஜரி கொடுத்துட்டு 1 லைன் சுகர் பீட், அப்புறமா ஒரு த்ரெட் லோட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து பெருசாக ட்ரேசிங்னு இருக்காது. இந்த ட்ரையாங்கிளை சுற்றி ஒரு 7 லீவ்ஸ் வந்து ஜோடி ஜோடியாக வர மாதிரி ஜஸ்ட் லைட் அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் போடுறது எப்படிங்கிறத மட்டும் கிளியராக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து ஜர்தோசி பீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஜஸ்ட் ரஃப்பாக கொடுத்தாலே போதும். அதில் ஷேப்லாம் கரெக்டாக எடுக்கணும், கார்னர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துட்டு அதோட டிப் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஜர்தோசி பீஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்போ சைஸஸ் எல்லாமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்டு கொஞ்சம் பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடில் ஒரு 5 பீசஸ் வர மாதிரி இருக்கும். சேம் சென்டர்லேருந்து அகெயின் இன்னொரு சைட் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு 5 பீசஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுலேயுமே நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேம் இதே மாதிரி இன்னொரு லீஃப் ட்ராயிங் தெரியுதுல, அதுலேயுமே ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஜரி அவுட்லைனும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்குல்ல, அதை கவர் பண்ணுறதுக்காக த்ரெட் யூஸ் பண்ணி லவங்கம் ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம பார்டர்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மெஜாரிட்டியாக இந்த வயலட் கலர் வந்து வர மாதிரி கொடுத்தா தான் நமக்கு டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வேறு இடத்துல எதுலையாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளார் போட போகிறேன். அதுக்கு ஃப்ளாரோட சென்டருக்கு ஒரு ஃப்ளார் சக்கரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ரிங் நாட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ரிங் நாட்ஸ் போடுறதுக்கு வந்து த்ரெட்டை வந்து நான் 12 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். 16 ஸ்ட்ராண்ட்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு கொஞ்சம் சின்ன ஃப்ளார்ஸாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ரிங் நாட்ஸ் போடும்போது எப்போவுமே கொஞ்சம் நல்ல பொறுமையாக த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ சிக்கும் வராது, ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நமக்கு ரிங் நாட்டோட சைஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த அளவுக்கு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே அந்த த்ரெட்டை வந்து விட்டுறாமல் கரெக்டாக அந்த லூப்பை பிடிச்சி வச்சு நாட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும் அந்த சைஸில். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், இல்லைன்னா நாட் கரெக்டாக விழாமல் ரிங் வந்து சின்னதாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த ரிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிங் நாட் ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாருக்கும் லீஃபுக்கும் மிடில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி வயலட் கலர் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் தான்,
திலகம் ஷேப் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு மிடிலெல்லாம் இன்னொரு ஃப்ளார் வர மாதிரி ஐடியா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளெயின் சக்கரி வந்து சென்டரில் கொடுத்துட்டு கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 3 பீட்ஸ் வச்சு குட்டியாக ஒரு லீஃபு இந்த மாதிரி 3 லீவ்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸிங்லலாம் ஜர்தோசி அப்புறமா ஒரு சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 லைன் வி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மிடில்லையும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பேஸிங் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து ட்ரேசிங் எதுவுமே எடுக்கலை. ஸோ ஸ்பேஸிங் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதுலேயுமே அந்த ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டர்ஸில் டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த வயலட் கலர் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல அதிலலாம் சின்ன சின்ன டாட் ஒர்க் பண்ணி டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். டாட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸிங் நிறைய இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஃப்ளாட் சக்கரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணாலுமே அழகாக தான் இருக்கும். அப்படி கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு டாட் ஒர்க் 3 சீக்வன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட மிடல்லையுமே நம்ம ஒரு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அக் ஷேப்பில் 3 சுகர் பீட்ஸ் வச்சு மீதி இருக்கிற ஸ்பேஸையும் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நெட் கிளாத்தில் வந்து லைன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் ஓவரால் டிசைனுக்கு சின்ன புட்டாஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஸ்லீவ் டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெட் கிளாத்லேயும் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லைன்ஸ் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் அப்புறமா சக்ரி வித் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் ஓவரால் டிசைனுக்கு குட்டி குட்டி புட்டா ஒர்க் கொடுத்துருக்கோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்டு இதோட பேக் நெக் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா போட் நெக்கில் இந்த மாதிரி நார்மல் யூ நெக் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே நெட் கிளாத் அட்டாச் பண்ணி லைன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவில் என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ அதையே பேக் நெக்குக்கும் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ டிசைன் வந்து கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சாரியே ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா பார்டர்ஸில் எப்படி டிசைன் பண்ணுறது, கொஞ்சம் எப்படி ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லீவோட எண்டில் ஹேங்கிங்ஸ் கொடுத்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்டர்ஸே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மிடில் நெட் கிளாத் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கிறப்ப தான் அந்த வயலட் கலர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்டர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த செல்ஃப் கலர்லேயே நெட் கிளாத் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.